ஹை ஃப்ரான்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு பேங்க்லேயும் இந்த ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மினிமம் பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் இந்த பர்டிகுலர் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மாதத்துக்கு இவ்வளோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மினிமம் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு பேங்க்லேயும் எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிற அந்த அமௌண்ட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ முதல்ல மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு பேங்க்லேயும் ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்படி மெயின்டைன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நான் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் பெனால்ட்டி சார்ஜஸாக உங்ககிட்ட இருந்து வசூலிச்சிருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேங்க் மினிமம் பேலன்ஸ் 10,000 ரூபா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுதுன்னா, நீங்கள் 10,000 ரூபா மெயின்டைன் பண்ணாமல் விட்டீங்க அப்படிங்கும்போது ஒரு சில பேங்க்ல 500 ரூபா பெனால்ட்டி சார்ஜஸ் வசூலிப்பாங்க. ஸோ எவ்வளோ சார்ஜஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க அக்கௌண்ட் பேலன்ஸில், இப்போ 10,000 ரூபா மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் 500 ரூபா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெனால்ட்டி சார்ஜஸ் வரும். ஸோ இந்த நான் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பேங்க் டு பேங்க் உங்களுக்கு மாறுபடுங்க. ஸோ இதான் மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது. இந்த மினிமம் பேலன்ஸ்ல மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒன்று ஏஎம்பி, இன்னொன்று QAB அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஎம்பின்னா ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ். இந்த ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, சம் ஆஃப் டெய்லி க்ளோசிங் பேலன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேஸ் இன் எ மந்த். அதாவது டெய்லி உங்களுடைய அக்கௌண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு 30 நாளைக்கும் கூட்டிக்குவாங்க. அந்த 30 நாளைக்கும் டெய்லி, இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் நாள் 5,000, 2வது நாள் 10,000, 3வது நாள் ஒரு 2,000 ரூபா எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 2,000 ரூபா மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி க்ளோசிங் பேலன்ஸை 30 நாளைக்கும் கூட்டி டிவைடட் பை அந்த மாசத்துல எத்தனை நாள், 30 நாள்னா 30ன்னு போட்டாங்கன்னா ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் கிடைச்சிடும். அதே மாதிரி தான் ஒரு சில பேங்க்ஸ் என்னன்னா, குவார்டர்லியா எனக்கு இவ்வளோ மெயின்டைன் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு சில பேங்க் எனக்கு ஆவரேஜா இவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ QABனா குவார்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸ். ஸோ இதுவும் கால்குலேட் பண்றதுக்கு சேம் மெத்தட் தான். அதாவது சம் ஆஃப் டெய்லி க்ளோசிங் பேலன்ஸ் டிவைடட் பை இதுல நம்பர் ஆஃப் டேஸ் இன் ஏ குவார்டர். ஒரு குவார்டர்னா என்ன, 3 மாசம். ஸோ 3 மாசம் 90 நாள்னா 90 நாளைக்கு டிவைட் பண்ணிடுவாங்க. அப்படி டிவைட் பண்ணி இவ்வளோ எனக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பேங்க் தரப்புல இருந்து சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் 2 டைப் இருக்குது. ஒன்று ஏஎம்பி, இன்னொன்று QAB. இப்போ இந்த பேங்க் லிஸ்ட் படி நம்ம பார்க்கலாம். இந்த மினிமம் பேலன்ஸ் கேட்டகரி மொத்தம் 3ஆ பிரிப்பாங்க. ரூரல் கேட்டகரி, செமி அர்பன் கேட்டகரி, அர்பன் அல்லது மெட்ரோ கேட்டகரி அப்படின்னு பிரிப்பாங்க. ரூரல்னா வில்லேஜ் பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த மினிமம் பேலன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அதே செமி அர்பன் அப்படின்னா முனிசிபாலிட்டி ஏரியாவில் இருக்கக்கூடிய பேங்க் பிரான்ச்சஸ் எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க மினிமம் பேலன்ஸ். அதே மாதிரி தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அர்பன் அல்லது மெட்ரோ. இது கார்பரேஷன் ஏரியாவில் அல்லது மெட்ரோ ஏரியாவில் வரக்கூடிய அந்த பேங்க் பிரான்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் அதில் ஒரு மாதிரி அதிகமாக செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வில்லேஜ் கம்மியாக இருக்கும், செமி அர்பன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அர்பன் மெட்ரோக்கு பார்த்தீங்கன்னா அதை இந்த ரூரல் செமி அர்பன் கம்பேர் பண்ணும்போது அர்பன் மெட்ரோவில் இன்னும் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ ஒவ்வொரு பேங்க் வைஸாக நம்ம பார்த்துடலாம். ஸோ முதலாவது காலம்ல இருக்கிறது பேங்க் லிஸ்ட், 2வது காலம்ல மினிமம் பேலன்ஸ் டைப் ஏஎம்பியா அல்லது QABயா. ஸோ ஏஎம்பினா நம்ம என்ன சொன்ன மாதிரி மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ், QABனா குவார்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸ். ஓகே, இப்போ SBI பேங்க் பொறுத்த வரைக்கும் ஆல் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆர் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். SBI பேங்க் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி, எந்த வகையான சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி, நீங்க ஜீரோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணா போதும். இப்போ எல்லா பேங்க்லயும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா பேங்க்லயுமே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும். யாருக்குன்னா சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, ஸோ அவங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணா போதும். ஏன்னா அவங்களுக்கு மந்த்லி கரெக்டா அந்த டேட்ல சேலரி அவங்களுடைய அக்கௌண்ட் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் 2வது பாத்தீங்கன்னா கார்டியன் போட்டு மைனர் பேர்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில பேங்க்ஸ் அவங்களுக்கும் ஜீரோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம பார்க்கறது ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் தான். ஸோ SBI பேங்க் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜீரோ பேலன்ஸ்லேயே அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணலாங்க. 2வதா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பார்க்கலாம். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மினிமம் பேலன்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா QAB, குவார்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நீங்க செக் புக்கோட வாங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா 250 ரூபா மெயின்டைன் பண்ணணும். வித்தவுட் செக் புக்னுடைய ஃபெசிலிட்டினா 100 ரூபா மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி செமி அர்பன் ஏரியாவுக்கு, முனிசிபாலிட்டி ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா, வித் செக் புக் 500 ரூபா, வித்தவுட் செக் புக் 250 ரூபா. அர்பன் ஏரியாவுக்கு அப்படின்னா வித் செக் புக் 1000, வித்தவுட் செக் புக் அக்கௌண்ட் அப்படின்னா 500 ரூபா. ஸோ இந்த வித் செக் புக், வித்தவுட் செக் புக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க செக் யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல அப்படின்னா அது வித் செக் புக். இல்லை நான் செக்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா வித்தவுட் செக் புக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அடுத்தபடியா HDFC பேங்க்குக்கு ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்.
ஸோ ரூரல் ஏரியாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ்க்கு மட்டும் QAB குவார்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். எவ்வளோ அப்படின்னா 2500 மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு குவார்ட்டருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் 25,000 மினிமம் 25,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணியிருந்தீங்க, ஒரு வருஷத்துக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த QAB 2500 நீங்கள் மெயின்டைன் பண்ண தேவை கிடையாது. அடுத்தபடியாக செமி அர்பன் ஏரியாவுக்கு 5000 மெயின்டைன் பண்ணணும், அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட் 50,000 போட்டிருக்கணும் ஒரு வருஷத்துக்கான FD. அதே மாதிரி அர்பன் மெட்ரோ ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 10,000 மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அல்லது 1 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கான FD நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த 10,000 மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ICICI பேங்க் பாருங்க, இதுவும் ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸு. ஸோ இதில் வில்லேஜ் பஞ்சாயத்து பொறுத்த வரைக்கும் கிராமின் பிரான்ச்சஸாக இருந்தது அப்படின்னா 1000 ரூபா மினிமம் மெயின்டைன் பண்ணணும், 2000 ரூபா ரூரல் பிரான்ச்சஸ்க்கு வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுவே செமி அர்பன் ஏரியாவுக்கு 5000 ரூபா மெயின்டைன் பண்ணணும், அர்பன் மெட்ரோ ஏரியாவுக்கு 10,000 ரூபா மெயின்டைன் பண்ணணும். ஆக்சிஸ் பேங்க்கும் ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோன்னு பாருங்க, ரூரல் ஏரியாவுக்கு 2500, செமி அர்பனுக்கு 5000 ரூபா, அர்பன் மெட்ரோ ஏரியாவுக்கு 12,000 ரூபா. பேங்க் ஆஃப் பரோடா வந்து குவார்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணால் போதும். இதுக்கு ரூரல் ஏரியா 500 ரூபா மெயின்டைன் பண்ணணும், செமி அர்பனுக்கு 1000 ரூபா மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க, அர்பன் மெட்ரோ ஏரியாவுக்கு 2000 ரூபா மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்ல மட்டும் வித்தியாசமா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. இதில் நம்ம சூஸ் பண்ற சாய்ஸ் தான், அதாவது மினிமம் 10,000 ரூபாய் நான் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அல்லது இல்லை நான் 25,000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. டிபெண்டிங் ஆன் நம்மளுடைய சாய்ஸ் தான், யுவர் சாய்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா, அது வந்து ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ரூரல் ஏரியாவுக்கு 500 ரூபா மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க, செமி அர்பன் ஏரியாவுக்கு 500 ரூபா, அர்பன் மெட்ரோ ஏரியாவுக்கு மட்டும் தான் 1000 ரூபா மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. கொடாக் மகேந்திரா பொறுத்த வரைக்கும் இந்த ரூரல், செமி அர்பன், அர்பன் மெட்ரோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுடைய டைப்பை பொறுத்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. சங்கல்ப் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா 2500 ரூபா மெயின்டைன் பண்ணணும், நோவா சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா 5000 ரூபா மெயின்டைன் பண்ணணும், எட்ஜ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அல்லது கிளாசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து மந்த்லி 10,000 ரூபா கண்டிப்பா மினிமம் பேலன்ஸ் அதில் இருந்துகிட்டே இருக்கணும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் யாருக்கு எவ்ரிடே சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் ப்ரோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 20,000 ரூபாய் மெயின்டைன் பண்ணணும். அதுவே ஏ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தால் 50,000 ரூபாய் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. IOB இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் தான். வித் செக் புக்காக இருந்தது அப்படின்னா 500 ரூபா மெயின்டைன் பண்ணணும், வித்தவுட் செக் புக் அப்படின்னா 100 ரூபா மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க ரூரல் அண்ட் செமி அர்பன் ஏரியாவுக்கு. அதுவே அர்பன் அல்லது மெட்ரோ ஏரியா அப்படின்னா வித்தவுட் செக் புக் 500 ரூபா மெயின்டைன் பண்ணணும், அண்ட் வித் செக் புக் 1000 ரூபா மெயின்டைன் பண்ணணும். IDBI பேங்க் பாருங்க, ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் தான். வில்லேஜ் ஏரியாவுக்கு வந்து 500 ரூபா மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க, செமி அர்பன் இருக்க பிரான்ச்சுக்கு வந்து 2500 ரூபா மெயின்டைன் பண்ணணும், தென் அர்பன் மெட்ரோ ஏரியாவுக்கு நம்ம 5000 ரூபா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். கரூர் வைசியா பார்த்தீங்கன்னா ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் மினிமம் பேலன்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, மற்ற சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்குலாம் இருக்குது. தென் இந்தியன் பேங்க் பாருங்க, ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதில் இந்தியன் பேங்க்கும் ரூரல், செமி அர்பன், அர்பன் மெட்ரோ எல்லா பேங்க் பிரான்ச்சஸ்லையும் ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வித் செக் புக் அப்படின்னா 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், வித்தவுட் செக் புக்னா 500 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் டாப் பேங்க்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது பேங்க்னுடைய டீடைல்ஸ் தேவைன்னா அவங்க இந்த பேங்க்னுடைய வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஏப்ரல் 1லேருந்து புதுசாக ஒரு ரூல்ஸ் வந்து இருந்தது, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்லை அப்படின்னு யார் சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து டெம்பரரியாக க்ளோஸ் ஆகிருக்குது. அதாவது 10 வருஷத்துக்கு மேலே அந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை, ஆனால் அதில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறல அப்படிங்கிறதுக்கான நான் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பேங்க் தரப்புல இருந்து போடக்கூடாது அப்படின்னு RBI ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது ஏப்ரல் 1லேருந்து அமலுக்கு வந்திருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.